Hello friends, welcome and welcome back to Bagi's Kitchen Mormilagai. இன்னைக்கு Diwali recipe number 4 பார்க்க போறோம். இது வந்து லட்டு பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா இல்லையா? அதனால நம்ம இன்னைக்கு லட்டு ரெசிபி பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான ingredients மட்டும் தான் இதுக்கு. 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு, 1 கப் அளவுக்கு சக்கரை. அவ்வளவுதான் இதுக்கு தேவைங்க. மேஜர் ingredients இது ரெண்டு தான். அதை தவிர நம்ம உங்களுக்கு வேணும்னா நீங்க நட்ஸ் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் வந்து அவங்களோட பர்சனல் preference. இப்போ முதல்ல அதுக்கு மாவு கரைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வந்து பூந்தி ஜாரின்னு சொல்வாங்க. நான் Amazonல தான் வாங்கினேன். இப்போ தான் வாங்கியிருக்கேன். இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பூந்தி மாவு கலரிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு இட்லி தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம இது பண்ணிக்கணும். முதல்ல கொஞ்சமாக சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் மாவை கலந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுலேருந்து இது வந்து கட்டி இல்லாமல் நம்ம பெசரிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா அந்த இட்லி பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இந்த மாதிரி தண்ணியாக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், தண்ணியாக மட்டும் இருந்து அது பொடப்படன்னு விழுந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பூந்தி ஈவன் ஷேப்பில் வராது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது பார்க்குறதுக்காக. அதனால் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கக்கூடாது, மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த கன்சிஸ்டன்சி தான் வந்து கரெக்ட் பூந்திக்கு. அது காரா பூந்தியாக இருந்தாலும் சரி, இதுவாக இருந்தாலும் சரி. நெக்ஸ்ட் ரெசிபி தான் காரா பூந்தி உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ ஆயில் வந்து நான் இந்த பூந்தியை பொரிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய். ஏன்னா பூந்தி போட்ட உடனே எழும்பி வந்துடணும், உடனே எடுத்துடணும், சாஃப்டாக இருக்கணும். நம்ம லட்டு பண்ணுறதுக்கு காரா பூந்திக்கு தான் நமக்கு வந்து கரகரன்னு இருக்கணும். இப்போ பாருங்கள் எண்ணெய் சூடாகிடுச்சு. அதில் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அழகாக கீழே முத்தாக விழும். கொஞ்சம் கிட்டக்க வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து ஈவன் ஷேப்பில் விழும். இல்லாட்டி வந்து பேர்லாக விழும். நமக்கு ரவுண்டாக தான் விழணும். அதனால் ஈவன் பக்கத்தில் வச்சு பண்ணணும் நம்ம. அவ்வளோதான். உடனே அது மேலே எழும்பி வந்துடும். மேலே எழும்பி வந்த உடனே எடுத்துருங்க. அப்படி எடுக்கலை அப்படின்னா கிறிஸ்பாகிடும். பூந்தி லட்டுக்கு பூந்தி வந்து அவ்வளோ கிறிஸ்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி சாஃப்டாகவே இருக்கட்டும். இப்போ சுகர் சிரப் பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன். 1/2 கப்பு கடலை மாவுக்கு 1 கப்பு, இதுதான் மெஷர்மெண்ட்டு. ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த சுகர் நல்லா டிசால்வ் ஆகி ஒன் ஸ்டிங் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம், ஒரு கம்பி பதம் இருக்கு இல்லையா, அது வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இதில் வந்து ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் பொடி நான் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் சேர்க்க போகிறேன். இப்போ இது நல்லா சுகர் கரைஞ்சி இந்த கம்பி பதம் வர வரைக்கும் பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட முந்திரிலாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். சில பேர் திராட்சை, கிராம்பு எல்லாமே சேர்ப்பீங்க. நான் ஜஸ்ட் வந்து நேற்று மில்க் பேடா பார்த்தீங்கல்ல, எல்லா ரெசிபியும் நான் ஒரே நாள் தான் ஷூட் பண்ணேன். அதுக்கு நான் பொடிச்ச நட்ஸ் இருந்தது, அதை எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் சுகர் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க. சட்டுன்னு கம்பி பதம் வந்துடும். முருக விட்டுறாதீங்க. இப்போ பாருங்கள் எனக்கு கம்பி பதம் வந்தாச்சு. முருக விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லட்டு பிடிக்க வராது. இப்போ எனக்கு கம்பி பதம் வந்தோடனே 2 சிட்டிகை ஏலக்காய் அந்த சுகர் சிரப்பில் சேர்த்துக்கிறேன். சுகர் சிரப் கிறிஸ்டலைஸ் ஆகக்கூடாது. அதுக்கு முன்னாடியே நம்ம பூந்தியில் சேர்த்துடணும். பூந்தி வந்து எப்போதுமே லட்டு பிடிக்கும் போது சுட 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 தான் லட்டு பிடிக்கணும். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருந்த பூந்தி அப்புறம் நட்ஸ் அதெல்லாம் சேர்த்துட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுகர் சிரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த பூந்தி நனைகிற அளவுக்கு சேர்த்தா போகிறோம். ரொம்ப அத்தனையும் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ரொம்ப சேர்த்திங்க அப்படின்னாலும் கிறிஸ்டலைஸ் ஆகி அப்புறம் நம்ம ஸ்வீட் பூந்தியாக தான் சாப்பிடணும், லட்டு பிடிக்கும். நம்ம சுகர் சிரப் ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறேன் லட்டுவில். அதே மாதிரி கையிலையும் நெய் கிரீஸ் பண்ணி தான் பிடிக்கணும். ஏன்னா கொதிக்க இருக்கும். நம்ம வெறும் கையில் பிடிக்க முடியாது இல்லையா, சூடு தாங்காது. கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் அட்லீஸ்ட் வந்து கை வைக்க முடியும். அந்த ரேஞ்சுக்கு தான். சூடு கம்மியாயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு லட்டுவே பிடிக்க வராதுங்க. நீங்கள் பூந்தியாக மட்டும்தான் அதை சாப்பிட்ணும். இப்போ நம்ம இதை பிடிச்சிக்கலாம். எனக்கு ஒரு 13 to 14 ஸ்மால் சைஸ் லட்டூஸ் வந்தது. நான் இதில் வந்து ஃபுட் கலர் சேர்க்கலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க வீட்டில். அதனால் இதே மாதிரி இது சூப்பராக இருந்ததுங்க இந்த லட்டு. நான் வந்து பச்சை கற்பூரமோ கிராம்போ அது எதுவுமே சேர்க்கல. அதுக்கே செம்மையாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு நம்ம வீட்டிலேயே செய்யலாம் இந்த மாதிரி டேஸ்டியான லட்டூஸ். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த லட்டு ரெசிபி பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் கூட பிக்சர்ஸ் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பை பை. இது பாகிஸ் கிச்சன் மோர்மிளகாய், ஸ்ட்ரிக்ட்லி வெஜிடேரியன்.